இருக்கக்கூடிய சூழ்நிலையில தாவேகா பிரிக்கக்கூடிய வாக்குகள் யாருடைய வாக்குகள்? 2016ஆம் ஆண்டு திமுக 2வது முறை அரியணை ஏற முடியாமல் போனதற்கு மக்கள் நல கூட்டணியுடைய பங்கு மிக முக்கியமான ஒரு பங்கு. அவங்க பிரிச்ச வாக்குகள் தான் திமுகவை தோல்வி முகத்துக்கு கொண்டு சென்றுச்சு. இப்போ மக்கள் நல கூட்டணியை உருவாக்கிய அத்தனை கட்சியுமே இப்போ திமுக இருந்துட்டு இருக்காங்க. அது 2வது விஷயம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பிரிக்கக்கூடிய வாக்குகள் இளைஞர்கள் பட்டாளம் தான் விஜய் பின்னால அதிக அளவில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இளைஞர்கள் பட்டாளம் அப்படிங்கும் போது எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அங்க இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுக, திமுக, பாஜக, நாம் தமிழர் வேறுபாடு இல்லாமல் பாறுபாடு இல்லாமல் இளைஞர்கள் இருப்பாங்க. இந்த இளைஞர்கள் வாக்கு பெருமளவு விஜய்க்கு போறது. எதுக்கு இளைஞர்கள் வாக்கு பெருமளவு விஜய்க்கு அப்படின்னா, இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்று சிந்தனை, மாற்று அரசியல் வேண்டும் அப்படிங்கிற மனநிலை தான் அதிக அளவில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்தாலும் எங்களுக்கு ஒரு இது கிடைத்திருக்கிறதா, நாங்க படிச்சு முடிச்சோன்னா உரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறதா, வேலை கிடைச்சிருக்கிறதா, பல நிறுவனங்கள் இங்க கொண்டு வரப்பட்டிருக்கிறதா, எங்களுடைய குடும்ப பொருளாதாரம் மேம்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க.